இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓலால S1 Pro இதான் இருக்குல்ல டாப் மாடலு, அலாயில் வர டைப்பு, டபுள் டிஸ்க்கு, ஃபுல் டச் டிஸ்பிளே. வண்டி நல்லா தெளிவாக இருக்கு, எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, பேட்டரி கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா நிற்கிது, ஒரு ஸ்பேருக்கு தானே வாங்கினேன் அதனால இப்போ கொடுக்குறாப்புல S1 Pro. இந்த வண்டியோட புது வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000 மேலே வரும், 1,50,000 மேலே வரும். நீங்கள் போய் ஷோரூம் போய் விசாரிச்சுக்கங்க. அதாவது நீங்கள் 1,50,000 மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு வருஷம் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது 2023 மாடல் தான். பேட்டரிக்கு வாரண்டி வந்துடும், உள்ள மோட்ரு எல்லாத்தையும் வாரண்டி வந்துடும். இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் கேட்குறவள பார்த்தீங்கன்னா 86,000 சொல்லுங்கன்னு சொல்லி நிப்பாட்டிருக்காப்புல. நேரில் வாங்க 86,000 அப்ராக்சிமேட் ரேட்டு தான். 1,50,000 மேலே விற்கிற வேரியண்ட்டு இந்த கஸ்டமர் கேட்குறவள டேரக்ட் கஸ்டமர் தான், இந்த ஆர்சி ஓனரே. இப்போ இந்த வண்டியோட நம்பர் பார்த்துங்க, TN 59 DZ 4959. இந்த ஆர்சி ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே கொண்டு வந்து டேரக்டாக நிப்பாட்டிருக்காப்புல. ஸோ ரேட் பேசுகிறா இருந்தால் நீங்கள் அவர்கிட்டயே பேசிக்கலாம். அவர் சொல்கிற விலை 86,000. நேரில் வாங்க, ரீசனபிளாக என்ன பண்ணி தரேன், உங்களோட பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போட முடியாது, எலக்ட்ரிக் வண்டினால ஃபைனான்ஸ் போட முடியாது. ரெடி கேஷில் எடுக்கணும் அப்படின்றாலும் வாங்க, பெஸ்ட்டாக அப்படி தந்துறேன். எனக்கு போஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 29, 2024 போகிறோம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்டிங் மாதிரி பார்த்து எடுத்துங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க என்னே ஓலா ஃபயர் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கணக்கு கிடையாது, எல்லா வண்டியிலையும் மிஸ்டேக் வரும். இப்போ பல்சர் இருக்கு பார்த்தீங்களா, பல்சரு உங்களுக்கு ஒரு 1000 வண்டி போட்டாங்கன்னா அந்த 1000 வண்டியில் 2 வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஆகதான் செய்யும், அதில் 5 வண்டி 10 வண்டி சீரியல் வண்டி போக தான் செய்யும். அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ எந்த வண்டி வாங்கினாலும் ஒரு 1000 வண்டி 2000 வண்டி யூனிட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 வண்டியிலேருந்து 10 வண்டியில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். இப்போ இது உங்களுக்கு ஒரு புது பிராண்டாக இப்போ டெவலப் ஆகி வரனால இதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் ஸ்பார்க் ஆயிரும். எல்லா எலக்ட்ரிக் பைக்லையும் ஒரு சில கம்ப்ளைண்ட்கள் வரதான் செய்யும். அதாவது எல்லா வண்டிலையும் வராது. ஒரு 2000 வண்டி 3000 வண்டி போட்டாலும் ஏதாவது 1.5 வண்டியில் வரலாம். ஆனால் இந்த வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, இதுவரை எந்த வித வேலையும் பார்க்காத வண்டி, அப்படியே தெளிவாக இருக்குது. நேரில் வாங்க, ரேட்டு பிரச்சனை கிடையாது, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.